கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நம்மை படைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போமாக. அனைத்து ஆசிகளையும் அருளி செய்கிற அன்பின் கடவுளே, உம்முடைய அருள் செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஞானம், அறிவு போன்ற அருள் கொடைகளை நீர் தந்து, ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளையும் கல்வி ஞாயிறாக ஆசரித்து அது சார்ந்த வசனங்களை தியானிக்கவும், கல்வி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இறைநாமத்தை மகிமைப்படுத்தவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் விதமான தொழுகையை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறீர். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. ஆங்காங்கே இல்லங்களிலே தங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஜெபித்து இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு நிறைவான நன்மைகளை அருளி செய்யும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து இறைநாம் மகிமைக்காக 1வது ஞான பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடல். தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட தேவவசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் 41 தொடங்கி 52 முடிவரை. அவருடைய தாய் தாப்பன்மார்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர் அந்த பண்டிகையின் முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமிலேயே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது.
அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலேயே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து, ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவினரிடம் முறையிட்டதிலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்டு யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவுகளை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோம் என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களாக என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசு ஆனவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்ததாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? காற்றும் கடலும் எதற்காக? கனிமரம் எல்லாம் எதற்காக? காற்றும் கடலும் எதற்காக? கனிமரம் எல்லாம் எதற்காக? ஓடும் நதிகளும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஓடும் நதிகளும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு.
உனக்காக கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ சிலுவை சுமந்தது எதற்காக சிந்திய ரத்தமும் எதற்காக சிலுவை சுமந்தது எதற்காக சிந்திய ரத்தமும் எதற்காக ஜீவனை கொடுத்தது எதற்காக அத்தனையும் அது உனக்காக ஜீவனை கொடுத்தது எதற்காக அத்தனையும் அது உனக்காக கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ இந்த நாள் இறை செய்திக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். புதிய மொழிபெயர்ப்பிலே இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ச்சியடைந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கல்வி ஞாயிறாக ஆசரித்து இந்த கல்வி ஆண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக அமைவதற்கு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கவும், கல்வியை குறித்து திருமறை தருகின்ற செய்தியை இயேசுவின் மாதிரியை முன்வைத்து தியானிக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருடம் எல்லா கல்வியாண்டினை போன்று பிள்ளைகள் கல்வி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகாமல் போனாலும், கல்விக்கூடங்கள் திறப்பதற்கு காலதாமதமானாலும், அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையிலே தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி ஆன்லைன் எஜுகேஷன் இப்படிப்பட்டவைகள் வழியாக கல்வி கற்கின்ற சூழ்நிலை உருவாகியிருப்பதையும் நான் காண்கின்றேன். இப்படியாக மாறி வருகின்ற காலத்திலே மாறாத ஆண்டவருடைய வார்த்தைகள் கல்வி கற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளை கல்வி கற்பதற்கு அனுப்புகின்ற பெற்றோருக்கும் திருமறை
அநேக உண்மைகளை வெளிப்படுத்தி நிற்பதை காண்கிறோம். அவண்ணமாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவானவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பழைய மொழிபெயர்ப்பிலே ஞானத்திலும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்கின்ற வார்த்தைகள் மாற்றப்பட்டு மூல மொழிபெயர்ப்பினுடைய தெளிவான மொழியாக்கமாக இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கும் பிறருக்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது நாம் எல்லாருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு எவ்விதமாக வாழ்ந்தார் என்பதை இந்த தியான பகுதியை அடிப்படையாக வைத்து சில உண்மைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். எல்லா செல்வத்திலும் உயர்ந்த செல்வம் அறிவு, கல்வி, ஞானம் இவைகளை நாம் ஏற்க வேண்டும். திருமறையிலே ஞானத்தை பெரிய பொக்கிஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஆக உலகத்திலே உள்ள ஆஸ்திகள், சம்பாத்திகள், செல்வங்கள் எல்லாவற்றை விட கல்வி பெறுவதற்கு ஒரு மனிதன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு, வளர்த்துவதற்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடவுளே வார்த்தையாக இருக்கிறார் என்று சொல்லும் போது கடவுளே கல்வியாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். யோவான் நற்செய்தியாளர் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தை மனுகுலத்தை மாற்றும், வளர்ச்சியடைய செய்யும். அந்த வார்த்தையை பெறுவதே கல்வி என்பதை திருமறை சொல்லித் தருகிறது. ஒரு தூய்மையான மழை நீர் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அந்த தண்ணீர் நம்முடைய நாவிலே அது விழுந்தால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அது பயன்படலாம். அதே ஒரு துளி தண்ணீர் ரோட்டோரத்தில் இருக்கின்ற ஒரு சாக்கடையிலே அது விழுந்து விட்டால் அந்த தூய்மையான ஒரு துளி தண்ணீரும் அது சாக்கடையாக மாறிவிடுகிறது. அதே தண்ணீர் ஒருவேளை தாமரை தடாகங்கள், தாமரை இலைகள் நிறைந்த ஒரு குளத்திலே விழுந்து தாமரை இலையிலே விழுந்தால் அது அந்த தாமரை இலையிலே அப்படியே நிற்கும். சூரியன் வரும்போது அது ஆவியாக அது மாய்ந்துவிடும். ஆனால் இதே தண்ணீர் கடல் சிப்பி தகுந்த தருணத்திலே தன்னுடைய வாயை திறந்திருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய வாய்க்குள்ளாக அது விழுந்தால் அது சுரக்கின்ற சுரபிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முத்தாகவும் மாறிவிடுகிறது. ஆக ஒரே சொட்டு தண்ணீர் தான், தூய்மையான தண்ணீர் தான். அது விழுகிற இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறிவிடுகிறது. இது போலதான் வார்த்தை என்று சொல்லுகின்ற கல்வி ஒரு மனிதனுடைய செவியிலே விழும்போது அந்த மனிதன் அதை எப்படி ஏற்றுக்கொண்டானோ அவண்ணமாக அது அவனுக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது சாக்கடையிலே விழுந்த தண்ணீராக பலனற்றும் போகலாம். சிப்பியினுடைய வாயிலே விழுந்து அது முத்தாக ஒளிர்கின்ற உயர்ந்த மதிப்பை தருகின்ற ஒரு பொருளாகவும் அது மாறிவிடலாம். அது விழுகின்ற இடங்களை பொறுத்தது. அவண்ணமாக இந்த கல்வியை
ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆசிரியர்கள் வழியாக வார்த்தைகள் வந்தாலும் சரி, போதகர்கள் வழியாக வந்தாலும் சரி, எந்த வழியிலிருந்து வந்தாலும் கற்பதற்கு தயாருள்ள செவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையே மாற்றம் பெற்று அநேகருக்கு பலன் தருகின்ற ஒரு வாழ்வாக அமையும். இந்த பின்னணியத்திலே இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டிருந்தார், வாஞ்சை கொண்டிருந்தார் என்பதை முதலாவது பார்க்கிறோம். சிறப்பாக இந்த வசனத்துடைய முந்தைய பகுதிகள், இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே வருகிறார். வந்து அந்த போதகர்கள் மத்தியிலே அவர் தங்கிவிட்டார். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்கே இருந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கான அல்லது கேள்வி கேட்டு அதை குறித்து தெளிவு பெறுவதற்கான ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம் இருந்தது என்பதை காண்கிறோம். பொதுவாக திருவிழா கடைகளை நாம் பார்த்திருக்கிறோம். நானும் சில வேளைகளிலே அந்த ஆலயங்களின் அருகாமையிலே நின்று மக்களை கவனிக்கும் போது அநேகர் குடும்பமாக வருவார்கள். அந்த ஆலயத்தின் முன்பாக இருக்கின்ற பலவிதமான கடைகள், அது ஒருவேளை தலையிலே வைக்கின்ற சிலைடாக இருக்கலாம், கையில் அணிகிற கில்ட்டு காப்பாக இருக்கலாம், அல்லது பொட்டாக இருக்கலாம். இப்படி திருவிழா கடையினர்கள் அருகாமையில் வைத்திருக்கின்ற இந்த பொருட்களை வாங்குவதிலே தான் அநேகர் கவனம் செலுத்துவார்கள், அல்லது மிட்டாய்களை வாங்கி செல்வதிலே கவனம் செலுத்த. திருவிழா என்று சொன்னால் இந்த கடைக்கு செல்லுகின்ற ஒன்றாக நினைத்து போகின்ற மக்களும் உண்டு. ஆனால் அதே ஆலயத்திலே அருளுரை, ஆண்டோடைய வார்த்தைகள் கேட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கும், அறிவிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் அதை கேட்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினால் பல குடும்பங்கள், பல நபர்கள் அந்த வார்த்தைகளை கேட்காமலே சென்று விடுவார்கள். ஆனால் இயேசுவும் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும் போது அது தேவாலய விழாக்கோலம் போன்று இருந்தாலும் இயேசுடைய கவனமும் ஆர்வமும் அந்த வார்த்தைகளை கேட்பதிலே கவனமாக இருந்ததினாலே தான் அங்கு அவர் தங்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனமாக ஒரு மனிதன் ஆண்டவருக்கும் பிற மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை, கல்வியை குறித்த ஒரு வாஞ்சை அடிப்படையாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து இந்த பகுதியை முழுமையாக நாம் பார்க்கும்போது, இயேசு கடவுளுக்கும் பிற மனிதருக்கும் உகந்தவராக வாழ்வதற்கு மிக அடிப்படை காரணமாக இருந்தது பெற்றோர் என்று நாம் பார்க்கலாம். பெற்றோர் மிக கருத்தோடு இந்த பிள்ளையை ஆலயத்துக்கு கூட்டி செல்வதை காண்கின்றோம். கணவன் மனைவியாக அல்லது தாய் தந்தை இருவரும் சேர்ந்து பிள்ளையை ஆலயத்துக்கு கூட்டி செல்லுகின்ற ஒரு வழக்கம் இந்த பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இதே ஒரு சூழ்நிலையை நாம் 5 அப்பமும் 2 மீனும் அந்த சம்பவத்திலே கூட தெளிவாக காண முடியும். ஒரு சிறு பிள்ளை கரத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய தாய் எந்த அளவிற்கு கருத்தோடு கவனத்தோடு என்னுடைய பிள்ளை போய் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதற்கு நான் பிள்ளையை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த பிள்ளையை அனுப்பியிருக்கிறார்கள். அது பிள்ளை ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்காக மட்டுமல்ல, அதனுடைய கரத்திலே இருந்த 5 அப்பமும் 2 மீனும் அநேகருக்கு உணவு தருகின்ற வகையிலே அற்புத நிகழ்வாக மாறிவிட்டது என்பதை காண்கின்றோம். அவனமாக இங்கே இயேசுவை பெற்றோர், தாய் தந்தை ஆலயத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளுகின்ற அல்லது கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மக்களும் அல்லது அனைத்து பெற்றோரும் மனதில் தெளிவாக இதை ஏற்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றோர், தாய் தந்தை இணைந்து ஆலயத்துக்கு அழைத்து சென்று வசனத்தை கற்க வைப்பது
அந்த அளவிற்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிஞ்சு உள்ளங்களிலே நஞ்சினை விதைக்கின்ற ஊடகங்கள் மலிந்து நிற்கின்ற இந்த உலகிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே கல்வியாக அல்லது உண்மையை தெளிவுபடுத்துகின்ற கல்வியாக அவர்களுக்கு அமைந்து அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் எல்லா நிலைகளிலும் அவர்களை வழிநடத்துவதாக அமையும் என்பதனாலே எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்பி வைப்பதும், கல்வி சாலைகளுக்கு நேர்த்தியாக அனுப்புவதும், பிள்ளைகளை கல்வி கற்பதற்காக அனுப்புகின்ற ஒரு பொறுப்பை பெற்று பொறுப்புள்ள பெற்றோராக இருக்க வேண்டும். இங்கே இயேசுடைய பெற்றோர் கருத்தோடு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வண்ணமாக இயேசுவை ஆலயத்துக்கு அழைத்து வந்தார்கள் என்று காண்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது 40வது வசனம் சொல்லுகிறது, அதற்காக நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசுவை பெற்றோர் திரும்பமாக ஆலயத்திலே தேடி வந்தபோது, இயேசு ஆலயத்திலே ஆயர்கள் மத்தியிலே பேசிக்கொண்டு, அதாவது வார்த்தைகளை கேட்கவும் வினா எழுப்பவும் செய்து கொண்டிருந்தார். அதை தொடர்ந்து பெற்றோரிடம் அவர் சொல்வது புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கடவுளுடைய அலுவல்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டும், அதாவது ஆண்டவருக்கு சித்தத்தை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை இயேசு சொல்லுவதை நாம் காண்கின்றோம். இங்கே இரண்டாவது பொறுப்போடு செயல்படுகிறவர்கள் இந்த ஆலயத்திலே இருந்த குருக்கள் என்று சொல்லலாம். தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று 4வது இடத்திலே தெய்வத்தை வைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கடவுளை காண்பிக்கிறவர்கள் மாதா, பிதா என்று சொல்லுகிற பெற்றோரும், அதை தொடர்ந்து குரு, ஆயர்கள், ஆசிரியர்கள் என்று கல்வி கற்பித்து கொடுக்கின்ற குருவானவர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே இயேசு இந்த குருவானவர்கள் மத்தியிலே, ஆயர்கள் மத்தியிலே அமர்ந்திருந்து வசனங்களை குறித்து கேட்கவும் வினவவும் அதனுடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்ளவும், அங்கே அந்த ஆயர்கள், அந்த குருக்கள் கூட ஒரு சிறு பிள்ளை ஆயினும் கருத்தோடு அந்த பிள்ளைக்கு வசனம் சொல்லிக் கொடுப்பதும், அந்த பிள்ளை கேட்கிற வினாவுக்கு தெளிவுபடுத்துவதும், இப்படியாக அங்கே அவர்களும் பொறுப்போடு செயல்பட்டார்கள் என்று காண்கின்றோம். ஆகவே ஆயர்களாயினாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, தங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பிள்ளைகளிடத்திலே ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் என்பதை எல்லோரும் பொறுப்போடு செயல்பட்டு கருத்தோடு இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கல்வியை பெறுகின்ற நபர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக, நல்லவர்களாக அவர்கள் வாழ முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொன்னால் அதற்கு பின்னணியமாக முதலாவதாக பெற்றோர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற எல்லோரும் பொறுப்புள்ள பெற்றோராக செயல்பட வேண்டும். ஆயர் பணியானாலும் சரி, ஆசிரியர் பணியானாலும் சரி, அது இறைப்பணி. கல்வியை தெளிவோடு சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு முன்னால் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமான உகந்த வாழ்வாக அமையும். அது மட்டுமல்லாமல் எல்லா பிள்ளைகளும் கல்வி ஒரு உயர்ந்த பொக்கிஷம். ஞானம் என்பது எல்லா செல்வத்திற்கு மேலான ஒரு செல்வம் என்பதை எல்லாரும் மனதிலே வைத்து, அது ஆலயத்தின் வழியாக கிடைக்கிற கல்வியானாலும் சரி, மறைக்கல்வியானாலும் சரி, அல்லது கல்விக்கூடங்கள் வழியாக கிடைக்கின்ற கல்வியானாலும் சரி, தெளிவாக கருத்தோடு இயேசு எப்படி வாஞ்சையோடு ஆண்டோடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டாரோ அவனமாக வாஞ்சையோடு கற்றுக்கொண்டு கடவுளுக்கும் பிற மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்து சான்று பகர்வோம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இப்போதும் இந்த தொழுகையினுடைய நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து 241வது கீர்த்தனை பாடலை பாடும். காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடல்.
புத்தியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ? கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ? கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண் நீ விடுவாயே. தீகத்தினில் ஊழியமகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் அக்காலத்தில் என்ன செய்வாய்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் அக்காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண் நீ விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னடைத்தாரன்றோ? தாவத கிருபையா தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. தாவத கிருபையா தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண் நீ விடுவாயே. எரேமியானனியாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ? எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ? எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண் நீ விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண் நீ விடுவாயே. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக கற்று அதனாலே நாங்கள் கடவுளுக்கும் பிற மனிதருக்கும் உகந்தவர்களாக வாழ்வது எப்படி என்று திருமறை சார்ந்து நாங்கள் தியானித்தோம். அவனமாக ஆண்டவரே, பெற்றோர் பொறுப்போடு செயல்படவும், ஆயர்கள் ஆசிரியர்கள் கல்வி கொடுப்பதிலே பொறுப்போடு செயல்படவும், பிள்ளைகளும் கல்வியை குறித்த வாஞ்சையோடு கரிசனையோடு கருத்தோடு கற்றுக்கொள்ளவும் தூய ஆவியானவர் கிருபைகளை தர வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். அவனமாக கல்வி கற்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாரும். ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணராகிய என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவங்களையும் ஆண்டவர் அருளி செய்வீராக. இப்போதும் ஆண்டவரே, இந்த வருடத்திலே கல்விக்கூடம் சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வருகின்ற நாட்களிலே உலக மானிடருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனையான சூழ்நிலைகள் மாறி எல்லாரும் நேர்த்தியாக கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கித்தாரும். ஏற்ற காலங்களிலே கல்விக்கூடங்கள் திறக்கவும்
பிள்ளைகள் கருத்தோடு கல்வி கற்று நல்ல பண்பாளர்களாக வாழவும், கடவுளுக்கும் பிறருக்கும் உகந்தவர்களாக சாட்சி பகரவும் ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். இந்த நாட்களிலும் உலகனைத்து மக்களை துன்பப்படுத்துகின்ற நோயானது முழுமையாக மாறிப்போகும்படியாக பலர் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். நோயுற்றவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தாரும். தொடர்ந்து நோய் பரவாமல் இருப்பதற்கு ஆண்டவர் இறங்க வேண்டுமாக வேண்டிக் கொள்கின்றோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த பகுதி மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமத்திலிருந்து வெளிநாடுகளிலே தூர இடங்களில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து தெய்வீக சுகத்தோடு காத்துக்கொள்ளும். எந்த விதமான வேலை இழப்புகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோயின் தாக்கங்கள் ஒன்றும் எங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவர் செட்டையிலே மறைத்து காத்துக் கொள்கிறாக. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரின் அருளும் ஆசியும் நிறைவாய் தங்கட்டும். தீமைகள், சோதனைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் திருவுறவும் இன்னும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக.